புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இது பயங்கரமா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த மாசத்துல நீங்க முழுக்க முழுக்க பெருமாளை மட்டும் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாசம். அப்ப இந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது நிறைய விஷயங்கள், ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த மாசத்துல பாருங்க, சூரிய பகவான் உங்க ராசியில தான் முழுக்க முழுக்க இருப்பார். முழுக்க முழுக்க சூரிய பகவான் புரட்டாசி மாசத்துல உங்க ராசியில இருப்பாரு. என்னை பொறுத்தவரையும் சூரியன் வந்துட்டா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. அப்ப கன்னிராசி எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்தீங்க. கன்னிராசி வார்த்தை சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபதி 12ஆம் பாவத்துல தான் கடுமையான விரைய செலவு பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசி என்பவர்கள் தான். எடுத்து பாருங்க, கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், வேலை உத்தியோகம் கிடைக்கல, வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகிட்ட பிரச்சனை. ஏன்னா இங்க புதன் வக்ரமா இருந்தார், பார்க்குற வேலையில பிரச்சனை,